டு ஆல். டியூஸ்டேன்றது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ட்விஸ்டான நாளாவும் இருக்கும். ஒரு சில பேத்துக்கு ரொம்ப நல்ல நாளாவும் இருக்கும். ஏன்னா, முருகருக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச நாள். டியூஸ்டேவ விட நம்ம லைஃப்ல வந்து இவன் சரியான கஞ்ச பிசினாரி இவன். இவன் வந்து அவன் ஆசைப்பட்டதையும் வாங்க மாட்டான். நம்ம ஆசைப்பட்டதையும் வந்து வாங்க விட மாட்டான். அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த வாங்கணும் அப்படின்ற பட்சத்துல காசுன்றது நம்ம எல்லாருமே அதிகமா சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு வாங்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல வந்து நம்ம கரெக்ட்டா பிளான் பண்ணணும். இப்போ நான் ஆசைப்பட்டது ஒண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்ச் வாங்கணும் அப்படின்னாலும், ஃபாசில் வாட்ச்ன்றது செம பெரிய பிராண்ட். என்ன பொறுத்தவரைலாம் செம பெரிய பிராண்ட். அது வந்து நான் வாங்குறதுக்கு வந்து 2 வருஷமா வெயிட் பண்ணியிருந்தேன். சாலிடா 2 வருஷமா வெயிட் பண்ணியிருந்து, அப்புறம் தான் வந்து பார்த்து இந்த ஃபாசில் வாட்ச பார்த்துக்கினே இருந்தேன். ஆனா நான் நெனச்சு கூட பார்த்ததில்ல, இந்த ஃபாசில் வாட்ச நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட ரூ. 5,000 இல்லாம ஒரு ஃபாசில் வாட்ச வாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஃபாசில் வாட்ச வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன், நான் எவ்வளோ ஏக்கமா இருந்தேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். அது வந்து மத்தவங்க பார்வையில வேணா கஞ்ச பிஸ்னாரியா இருந்திருக்கலாம். ஆனா நம்ம ஆசைப்பட்டத நம்ம சீக்கிரமா அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி மோதி கடன் வாங்குறத விட காத்திருந்து பொறுமையா சேர்த்தி வச்சு வாங்கலாமே. நல்லா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா, யாரெல்லாம் வந்து இவன் சரியான கஞ்ச பிஸ்னாரியா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவ அனுப்பிச்சு விட்டு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேறொரு வீடியோல பெர்ஃபெக்ட்டா சந்திப்போம். சோ கஞ்ச பிஸ்னாரியா ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அவங்க வந்து கண்டிப்பா ஒரு காரணத்தோட தான் கஞ்ச பிஸ்னாரியா இருப்பாங்க. இத உங்ககிட்ட சொல்லாம வேற யார்ட்டங்க சொல்லப் போறேன். டாடா.